எளிமையாக வாழுங்கள். நமது மாஸ்டர்களின் அனைத்து புத்தகங்களையும் கவனமாக படித்தால் பாபுஜியின் சகஜ மார்க்கத்தின் 10 நியமங்கள் விரிவுரை என்ற ஒரே ஒரு புத்தகம்தான் ஓம் சாந்தி 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 என்று முடிவடைகிறது. இது நேத்திக்கு படிச்சோம். இருந்தாலும் விரைவா ஒரு பார்வை பார்த்தமே ஒழிய நம்ம அதை பத்தி பேசல. அதனால நம்ம இன்னைக்கு இங்கேருந்து தொடங்குவோம். ஒரு குறிப்பு ஒண்ணு தாஜி கொடுத்திருக்காரு. எல்லா புத்தகங்களையும் பார்த்தால் இந்த ஒன்றுலதான் ஓம் சாந்தி 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 என்று முடிவடைகிறது. அது ஒரு முக்கியமான விஷயமாக தாஜி சொல்றார். ஏன்னா யார் ஒருவர் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட அந்த 10 நியமங்களை ஏற்று கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் அவர்கள் அமைதியை, நிம்மதியை, சாந்தியை உணர்வார்கள். இதுதான் பாபுஜி நமக்கு கொடுத்திருக்கிற ரகசிய குறிப்பு அப்படின்னு சொல்ற. என்னை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கிற 10 நியமங்கள்ல எந்த ஒரு நியமத்தையாவது நம்ம கடைபிடித்தால் கூட நம்ம அதீத அமைதியை உணர முடியும். ஏதாவது ஒரு நியமம், 10வது நியமத்தை ஒழுங்கா செய்தா கூட 9 நியமத்தை விட்டுட்டு 10வது நியமம் அத ஒழுங்காக செய்தால் கூட போதும். அதை ஒழுங்காக செய்ய ஆரம்பித்தால் கூட போதும். ஒரு வித்தியாசமான அமைதி நிரம்பிய சூழல் நம்மை சூழ்ந்து கொள்வதை நம்மால உணர முடியும். ஒன்று உணவை பொறுத்தது, ஒன்று மனப்பான்மையை பொறுத்தது, ஒன்று நம்முடைய பணிவை பொறுத்தது. இப்படி பார்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னா இதுல ஏதோ ஒன்றை நம்ம கடைபிடித்தாலே அந்த அமைதியை உணர முடியுங்கிறப்ப இந்த 10 நியமங்களையும் நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் கடைபிடிக்க முயற்சி செய்தால் நிச்சயமாக அவர்களுடைய அந்த ஆன்மா அந்த அமைதியை இப்பயே உணர ஆரம்பிக்கும். அவர்கள் உள்முகத்தில் மட்டும் அல்லாது எங்கு சென்றாலும் அமைதியை உணரட்டும், சாந்தியை உணரட்டும் என்று பாபுஜி கட்டாயம் சங்கல்பம் செய்திருக்க வேண்டும். அடுத்த ரகசியத்தையும் சொல்றார். யார் ஒருத்தர் 10 நியமங்களை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கான பாபுஜி மகராஜினுடைய அந்த சங்கல்பம் எப்படி இருந்திருக்கணும்னா, அவங்க எங்க போனாலும், அதாவது அவங்க தனக்குள்ளார அமைதியை உணர்வது மட்டுமல்ல, அவர்கள் வெளியில எங்கு சென்றாலும், அலுவலகத்துக்கு சென்றாலும் இல்ல ஒரு பொது வெளிக்கு சென்றாலும் எல்லா இடங்கள்லையும் அவரை அமைதி சூழ்ந்திருக்கும். அவரை சுற்றி இருக்கவங்களையும் அந்த அமைதி சென்றடையும். அப்ப அதுதானே அதனுடைய அர்த்தம். அவர்கள் எங்கு சென்றாலும் அங்கு அவர்கள் அமைதியை உணரட்டும் என்று பாபுஜி கட்டாயம் சங்கல்பம் செய்திருக்க வேண்டும். அந்த சங்கல்பம் தான் ஓம் சாந்தி சாந்தின்னு முடிவடைஞ்சிருக்கு. அவர்கள் எங்கு சென்றாலும் அமைதியும் அவர்களை தொடரும். முழுமையான அமைதி நிலையை அது உருவாக்கும். இப்ப இதை நம்ம இந்த விஷயத்த நம்ம ஆராய்ச்சிக்குரிய பொருளா கூட எடுத்துக்கலாம். ஒரு 10 நாளைக்கு அந்த 10 நியமங்களை வாழ்க்கையில கடைபிடிக்க முயற்சி செய்யறது. கடைபிடிக்கிறது இல்லை, நம்ம என்னைக்குமே எதையுமே கடைபிடித்தல் அப்படிங்கிறது கஷ்டம். கடைபிடிக்க முயற்சி பண்றதுதான் நம்ம வேலை. அப்ப நம்ம கடைபிடிக்க முயற்சி செய்தாலே இந்த விளைவை நம்ம உணர முடியும். அந்த ரிப்பிள் எஃபெக்ட் அப்படிங்கிறதுல நீங்க எங்கேயாவது அமைதியை உணரணும், அமைதியை மற்றவர்களை உணர வைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா 10 நியமங்களை நாம கடைபிடிக்கணும். 10 நியமங்கள்ல ஒரு நியமத்தை நம்ம மேக்சிமம் கடைபிடிச்சிடுறோம். என்ன நியமம் அப்படின்னு கேட்டா தியானம் பண்றோம். அப்புறம் என்ன, அதுக்கேற்ற அமைதியை நான் உணரலையே. தாஜிகிட்ட கூட அடிக்கடி எல்லாரும் இந்த தில்சையெல்லாம் கூட கேட்கறாங்க, நான் அமைதியை உணரவில்லை அப்படின்னு தாஜி சொல்றாரு. அடிக்கடி ஒரே கொஸ்டினை வேற வேற டிசைன்ல எல்லாம் கேட்குறீங்க என்கிட்ட அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப நான் அந்த அளவுக்கு அமைதியை உணரலை. நீங்க என்ன சொல்றீங்க, 10 நியமத்தில் ஒரு நியமத்தை கடைபிடித்தாலும் நம்ம அமைதியை உணரணும்னு சொல்றோமே, அது மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் நம்மளா இந்த ஒரு புள்ளியிலேருந்து நம்ம விரிவடைகிற சிந்தனை தான் நமக்கு. ஆனா 10 நியமங்கள்ல ஒரு நியமத்தை நாம முழுமையாக கடைபிடிக்க முயற்சி செய்யணும். ஏன்னா தியானம் பண்றோம் அப்படிங்கிறது ரைட்டு. ஆனால் முதல் நியமம் என்ன சொல்லுது, உங்களுடைய தியானத்தை
எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுது இல்லையா? அது மாதிரி நம்ம ஆரம்பிக்கிறோமா? அதிகாலையில செய்யறோமா? ஒரே இடம் எடுத்துக்கிறோமா? ஒரே நேரத்துல உட்கார்றோமா? உட்கார்றதுக்கு முன்னாடி உடல் தூய்மையை செய்து கொள்கிறோமா? உட்கார்றதுக்கு முன்னாடி மனதை தூய்மை செய்து கொள்கிறோமா? முக்கியமா தியானத்தை சூரிய உதயத்துக்கு முன்பு முடித்து விடுகிறோமா? நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறோம். சூரிய உதயம் அப்படிங்கிறது காலண்டர்ல 6:02 போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. 6:02 முன்னாடியே தியானத்தை முடிச்சுடணும். அதான் அவர் சொல்றாரு. அதாவது உங்களுடைய காலை நேர தியானத்தை சூரிய உதயத்திற்கு முன்னாடி முடிங்கிற. நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சாதானே அந்த ஒரு அந்த ஒரு நியமத்தை கடைபிடிக்கிறதா அர்த்தம். நான் இதுல தியானம் மட்டும்தான் பண்றேன். எந்திரிக்கிறேன், அப்படியே குளிக்காம தியானத்துல உட்காந்துடுறேன். அப்ப சரீர சுத்தி அப்படிங்கிறதுல நான் கவனம் செலுத்தல. நான் எந்திரிச்சு நல்லா நீட்டா குளிச்சுட்டுலாம் உட்காருவாங்க. ஆனா பி பாயிண்ட் கிளீனிங் பண்ணிக்க மாட்டேன். முதல் நாள் நான் சுத்திகரிப்பு பண்ணிருக்க மாட்டேன். அப்படின்னா மன தூய்மையில நான் கவனம் செலுத்துறேன். நான் முதல் நாளே நன்றாக அதை தூய்மை செய்து கொண்டேன். காலையில பீப்புள்ளி சுத்திகரிப்பும் பண்ணிட்டேன், குளிச்சுட்டேன், சரீர மன சுத்திகளில் கவனம் செலுத்தி விட்டேன். அப்படின்னா நீங்க ஒரே நேரத்துல டெய்லி ஒரு இடத்துல உட்காருங்களா? அடுத்த கேள்வி. கரெக்டா ஒரே நேரத்துல நான் ஆரம்பிக்கிறேன். அடுத்த கேள்வி என்ன வருது? ஒரே நேரத்துல ஆரம்பிச்சாலும் அது ஒரே இடமா இருக்குதா? அதுக்கு அடுத்தது ஒரே ஆசனம், ஒரே நிலையில் அமர்கிறீர்களா? நேற்றுக்கு சேர்ல உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து பண்ணேன். இன்னைக்கு தரையில உட்காந்து காலை நீட்டி உட்காந்துட்டு பண்ணேன். முந்தா நாள் வஜ்ராசனத்துல உட்காந்து பண்ணேன். இப்படி வரிசையாக ஒரு நாளைக்கு ஒரு அமரும் நிலையில இருந்து பண்றோமா? எப்பொழுதும் ஒரே அமரும் நிலையை தேர்ந்தெடுத்து அதே நிலையில் அமர்ந்து செய்கிறோமா? அப்ப ஒரு நியமத்தை பிரிச்சாலே இவ்வளவு விஷயம் இருக்கு. ஒவ்வொரு நியமமாக எடுத்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? ஆக அதுல ஏதாவது ஒரு நியமத்தை நாம முழுமையாக அப்படியே சொன்ன மாதிரி ஒரு 10 நாளைக்கு கடைபிடித்தால் கூட நம்மளும் அமைதியாகவும் நம்மளை சுத்தி அமைதியை பரப்ப ஆரம்பிப்போம். அதான் அவர் சொல்றார். அவர்கள் எங்கு சென்றாலும் அமைதியும் அவர்களை தொடரும். முழுமையான அமைதி நிலையை அது உருவாக்கும். அமைதினா என்ன? எந்த சத்தமும் இல்லாம இருக்கிறது இல்லை. அத நம்ம எப்ப உணரலாம் அப்படின்னா, நம்ம இந்த HFN ப்ரோக்ராம் போயிட்டு ரிலாக்ஸேஷன்லாம் எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ரிலாக்ஸேஷன்லாம் சொல்லி முடிச்சு தியானம் ஆரம்பிச்சு ஒரு 2-3 நிமிடம் கழிச்சு அந்த இடத்துல ஒண்ணு இருக்கும். அந்த விஷயம் அப்ப சுத்தி ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும், எல்லா சத்தமும் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு கனமான ஒரு விஷயத்த நம்ம உணர்வோம். அது எல்லா சர்வமும் ஒடுங்கியது மாதிரி ஒரு கனமான விஷயம். அது மேக்சிமம் எல்லா HFNலயும் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம எல்லாருமே உணர்ந்துடும். இப்ப அங்கதான் இந்த உண்மையான அமைதி அப்படிங்கிறது நமக்கு உள்ளார என்னங்கிறது தெரியும். அதை வெளியில சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் சொல்றாரு, நம்மில் பலர் உண்மையான அமைதி எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்திருப்பார்கள் என உறுதியாக நம்புகிறேன். நான் பகிர்ந்து கொள்ள விரும்பிய சில எண்ணங்களுடன் இதை முடிக்கிறேன் சொல்லிட்டு, நம்மளுடைய அடுத்த புத்தக வாசிப்பு கூட நம்ம 10 நியமங்களா இருக்கலாமோன்னு எனக்கு ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளார தோணுது. பாப்போம் மாஸ்டருடைய விருப்பம் என்னவோ அதுபடி இருக்கட்டும். 10 நியமங்கள் பத்தி மாஸ்டர் தனியா நிறைய பேசி அதெல்லாம் கூட ஒரு இதுவா புத்தகமா வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து கலெக்ட் பண்ணி கூட நம்ம அடுத்த முறை இந்த புத்தகம் முடிந்தவொன்னு வாசிக்கிறதுக்கு எடுத்துக்குவோம். அனைத்து சூழ்நிலைகளிலும் மாஸ்டருக்கு சுதந்திரத்தை அளியுங்கள். இந்த வார்த்தை பாருங்க. நம்ம விடுதலை பெற வந்திருக்கிறோம், அப்படிதானே? ஒவ்வொரு சகஜ மார்க்க அபியாசியும் இந்த உலக வாழ்க்கையின் துன்பங்களிலே அடி வந்திருக்கிறோம். லிபரேஷன் அதானே, விடுதலை தானே. ஆனா அவர் என்ன சொல்றாரு? நீங்க விடுதலை அடையணும்னா உங்க குருநாதருக்கு சுதந்திரம் கொடுங்க அப்படிங்கிறார். கேட்கவே ஒரு வித்தியாசமான வார்த்தையாக இருக்கு. ஆனா உண்மைதான். நாம எந்த அளவுக்கு அடிமையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மாஸ்டரையும் அடிமைப்படுத்ததான் விரும்புவோம். யார் ஒருவர் தான் அடிமை உணர்வோடு இருக்கிறாரோ அவர் மற்றவர்களை அடிமைப்படுத்த விரும்புவார். யார் ஒருவர் தனக்குள்ளார பல விஷயங்களை விட்டு விடுபட முடியாமல்
பற்றுகள்ல சிக்கி தவிக்கிறாரோ அவர் அவரை காப்பாற்ற வர்றவரையும் அதே மாதிரி விஷயத்துக்குள்ளார இழுப்பார். அதே மாதிரிதான் இருப்பார். இப்ப தண்ணிக்குள்ளார ஒருத்தர் முழுகிறவரை போய் தூக்க போறாருன்னு ஒருத்தங்களா, அந்த தூக்க போறவர் வந்து ஃப்ரீயா தான் இருப்பார். இந்த மூழ்கிட்டு இருக்கிறவரு தண்ணிக்குள்ளார அந்த தூக்க வர்றவரை வந்து விட்டுட்டாருன்னா, ரிலாக்ஸா இருந்தாருன்னா அவர் முடிய முடிச்சு இழுத்துட்டு வந்துருவாரு. இவர் என்ன பண்ணுவாரு, அவர் 2 கையையும் பிடிச்சுக்கிட்டு கீழே இருப்பார், தப்பிச்சு வரட்டாங்க. அது அவர் வேணும்னு செய்யல. ஆனா எனக்கு காப்பாத்த வரவனோட 2 கையையும் இறுக்கி பிடிச்சா அவன் எப்படி நீச்சல் அடிப்பான்? இது சாதாரணமா தண்ணியில முழுகிற எல்லாரையும் காப்பாத்த போறவங்க எல்லாருக்கும் நடக்கிற விஷயம். தண்ணியில முழுகிட்டு இருக்காரு ஒருத்தர், தத்தளிக்கிறாரு, இவரு போய் காப்பாத்த போறாருன்னா எப்படி பிடிக்கணும்லாம் நாங்க சொல்லி தருவோம். ஸ்கவுட்ல சொல்லி தருவோம். போனா அவர் கிட்டக்க போயிடக்கூடாது, எட்டக்க இருந்து அவர் தலை முடிய மட்டும் பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு வரணும். எந்த காரணத்தை மட்டும் அவர் உங்க கையை பிடிக்கிறதுக்கு விடக்கூடாது தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா அந்த நேரத்துல எதையாவது பிடிச்சிக்கணும்னு அந்த கை நினைக்கும் பொழுது நேரம் வந்தோன்னா இருக்கு மாதிரி. நாமும் என்ன பண்றோம், உலக வாழ்க்கைங்கிறதுல மூழ்கி பாக்குறப்ப நம்ம மாஸ்டர் வந்துட்டாரு அப்படின்னோடனே இறுக்கி அவரை பிடிச்சி அவரை செயல்பட விடாமல் செய்யறது. இதை இவனுக்கு கொடுத்தோம்னா இவன் வந்து சரியாயிடுவான் அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட போய் மாஸ்டர் எனக்கு இதை மட்டும் கொடுத்துடாதீங்க கெஞ்சி கிரட்டி அழுவுறது. ஒரு டாக்டர்கிட்ட போய் டாக்டரை சுதந்திரமா விடுவோமானா விட மாட்டோம். இதெல்லாம் சாப்பிடுங்கன்னா இல்லை டாக்டர் என்னால இது முடியாது அது முடியாது, இது ரொம்ப கசக்கும் நான் சாப்பிட மாட்டேன், இது வந்து அடிக்கடி வந்து எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு அதனால இதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் சொன்னா நவீன மருத்துவர்கள் சரி சரி சரின்ட்டு அதுக்கு 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 ஒரு மருந்து எழுதி கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி நீங்க சுதந்திரத்தை குறைக்க 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 உங்களை நோக்கி உங்களை சரிப்படுத்துறதுக்கான முயற்சிகள் என்ன ஆகும்னா செயல் இழந்து போகும். ஒரு செல்லம் காட்டுற குழந்தை, எதுக்கு எடுத்தாலும் அழுகுற குழந்தை அம்மா அப்பாவை கட்டுப்படுத்துது. அது வந்து நல்வழியில போறதுக்கு வழி விடாம இருக்கிற மாதிரி தான் நாமும் நமது மாஸ்டருக்கு எந்த விதத்திலும் சுதந்திரம் அளிப்பதில்லை. அவரால் முடிந்ததை, அவர் நம் மீது செய்ய விரும்பியதை அவர் செய்யட்டும். அவர் மீது எதையும் ஒருபோதும் வலுக்கட்டாயமாக திணிக்காதீர்கள். இந்த வார்த்தையை பாருங்களேன், இதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம். ஆனா நம்ம செய்யறோமா? இப்ப இன்னைக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் மாஸ்டரை நான் சுதந்திரமா விடணும் அப்படின்னா என்ன செய்யணும்? மாஸ்டர் நீங்க சுதந்திரமா இருங்க அப்படி சொல்றது இல்ல, சுதந்திரமா விடுறது. இன்னைக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் எனக்கு என்ன நிகழுதோ அது எல்லாமே மாஸ்டர் வந்து அவர் விருப்பப்படி செய்யறாரு அப்படின்னு சந்தோஷமா ஏத்துக்கிறது தான் அவரை சுதந்திரமா விடுறது. அதனால ஒரு முக்கியமான விஷயம், எளிமையாக வாழுங்கள், வெளிப்படையாக இருங்கள்ங்கிற இந்த தலைப்புல ராஜி கேட்கிற இறுதியான விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செய்து உங்கள் மாஸ்டரை நீங்கள் கட்டுப்படுத்தாதீர்கள். அவங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க. எனக்கு அதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்கன்னு டிமாண்ட் மேல டிமாண்டாக வைக்காதீங்க. ஒரு மாஸ்டருக்கு அளிக்கிற மிகப்பெரிய சுதந்திரம் என்னன்னு கேட்டா, அவர்கிட்ட எதையும் ஒரு அபியாசி டிமாண்ட் பண்ணாம இருக்கிறது தான் மிகப்பெரிய. இந்த டிமாண்ட் அப்படிங்கிறதே வந்து மாஸ்டரை கட்டி போடுகிறது. ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து அதுக்கு அடி பண்ணிடுறாங்க. நான் ரொம்பவும் பக்தியோட மாஸ்டரை அணுகிற பல அபியாசிகளை பார்த்திருக்கிறேன், ரிசப்டர்களை பார்த்திருக்கிறேன். ஆனா அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மாஸ்டர்கிட்ட டிமாண்ட் வைக்கிறதையும் பார்த்தோம். சின்ன சின்ன விஷயம். இது ரெண்டும் வந்து ஒரு முரண்பட்ட நிலையில வருது. அதாவது வந்து ஏன் அது வருது அந்த டிமாண்டுங்கிறது? ஒரு இடத்துல சுயநலவாதிகள் மட்டும் கிடையாது, சிறந்த பக்தி செலுத்துறவங்களும் கூட டிமாண்டுக்கு போறாங்க. எங்கன்னா அவங்க சரணாகதி டெபெண்டன்சிக்கு போறாங்க இல்லையா? அந்த டெபெண்டன்சி அவங்க வந்து செயற்கையா கிரியேட் பண்ணிக்கும் பொழுது இது உருவாகுது. இது கொஞ்சம் வந்து ஆராய்ச்சிக்குரிய விஷயம், நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். பாபுஜியோடைய 10 சத்துவத்தை பாத்தீங்களா, பற்றுறுதிங்கிற டாபிக் அப்புறம் தான் சரணாகதி பண்ணது. இங்க பற்றுறுதி ஏற்படாமல் சரணாகதியா இருக்கிற இதுக்கு முயற்சி பண்ற ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தீரத்தோட எதிர்கொள்ற அளவுக்கு மாஸ்டரை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு மற்றதெல்லாம் உதுத்து விடுறதுதான் பற்றுறுதி. அவர் மட்டும் போதும், எதை பத்தியும் கவலை இல்லை அப்படின்னு. அந்த நிலைமைக்கு வந்த பிறகு சரணாகதி ஏற்படும் பொழுது இது வந்து இயற்கையா உருவாக்குற சரணாகதி. அப்ப எந்த டிமாண்டுமே நம்ம சைட்ல இருந்து போவாது. ஆனால் பற்றுறுதி வளராமலேயே செயற்கையாக நான் மாஸ்டர் தான் சரணடைஞ்சேன், எனக்கு எல்லாம் மாஸ்டர் தான் அப்படின்னு இறுக்கி பிடிக்கிறவங்களும் ஒரு விதத்துல மாஸ்டரை பிடிக்கிறாங்க. அவங்களும் பக்தியோட இருக்கிறாங்க, அவங்களுக்கும் மாஸ்டர் எல்லாம் செய்யறாரு. ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா,
மாஸ்டர் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. சரிப்பா செய்யறேன் அப்படின்னு ஒரு ஒரு பொண்ணையோ பையனையோ பார்த்தா, இந்த கேஸ்ட் வேணாம் மாஸ்டர், தயவு செஞ்சு ஏன் கேஸ்ட்லயே பண்ணி வைங்க. அதுவா சரிப்பா அப்படின்னா, அதுக்கப்புறம் இவங்க ஒரு 4 போட்டோவை எடுத்துட்டு போய் அந்த போட்டோல ஒரு போட்டோவை தான் மாஸ்டர் செலக்ட் பண்ணணும்னு கேட்கறது. சரிப்பா அதையும் நான் செய்யறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வைங்க, இந்த தேதி வேணும். மாஸ்டர் ஒரு தேதி குறிச்சா, இல்ல வேண்டாம், நான் வந்து ஒரு நல்ல தேதி சொல்றேன், அந்த தேதியில கல்யாணம் பண்ணி. ஒரே ஒரு அதாவது சரணாகதியோட இருக்கிறேன், மாஸ்டர் மேல நம்பிக்கையோட இருக்கிறாங்கிறவங்க எல்லாருமே எப்படிப்பட்ட டிமாண்ட் வைக்கிறோம்னு பாருங்க. ஒரு கல்யாணத்தை சொல்லிட்டேன், யார் வர்றாங்களோ மாஸ்டர் யார அனுப்புறாரோ நான் நேரா வந்து நிக்கிறேன், மாஸ்டர் நீங்க செய்யறதுதான், உங்க பையன் தான், உங்க பொண்ணு தான், நீங்க பார்த்து எத்தனை மணிக்கு செய்ய சொன்னாலும், எத்தனை ஒரு நாள்ல செய்ய சொன்னாலும், எந்த மாதிரி இடத்துல அந்த கல்யாணத்தை நடத்தினாலும் எனக்கு என்ன, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கும் பொழுது கூட அதுல ஒரு சுதந்திரம் நம்ம கொடுக்கறது இல்லை. அப்புறம் என் பையனுக்கு சீட்டு கிடைக்கணும் மாஸ்டர், என்ஜினியரிங் சீட்டு கிடைக்கணும். சரிப்பா இந்த காலேஜ்ல தான் கிடைக்கணும், அப்புறம் இந்த குரூப்ல தான் கிடைக்கணும். அப்ப டிமாண்ட் மேல டிமாண்டா அவர் மேல வச்சு அதுக்காக உட்கார்ந்து பிரேயர் பண்ணிட்டு தியானம் பண்ண என்ன பண்றது? இது அந்த தியானத்தினுடைய நோக்கம் தான் என்ன? நான் இன்னைக்கு பிரேயர் பண்ணிட்டு மாஸ்டர்கிட்ட பிரேயர் பண்ணிட்டேன், என் பையனுக்கு இந்த இடத்துல இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கணும், மாஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பிரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு மெடிடேஷன் பண்ணேன். அப்ப நீங்க மெடிடேஷனுக்கான நோக்கம் தான் என்ன உங்களுக்கு? ஆக நாம எப்படியாக ஒரு மாஸ்டருடைய சுதந்திரத்தை குறைத்து கீழே கொண்டு வந்து அவரை கட்டுப்படுத்துகிறோம். அதனால அது ஆஜி கேட்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்க ஏதாவது பண்ணுங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்க, தயவு செஞ்சு டிமாண்ட் வைக்காதீங்க, அவருக்கு சுதந்திரம் கொடுங்கள். நீங்க உங்க மேல என்ன செய்யணும்னு விரும்புறாரு மாஸ்டரோ அதை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. நீங்க மாஸ்டர் எனக்கு இதை செஞ்சா பரவாயில்ல, அதை செஞ்சா பரவாயில்லன்னு கேட்டுட்டு போய் உட்காராதீங்க. அவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்ய விடுங்கள். இதுதான் அவர் சொல்ற ஒரு விஷயம். அதுவும் முக்கியமா இந்த பிரிசெப்டராக விரும்புற விஷயம்லாம் ரொம்பவுமே ஒரு காலத்துல இப்பதான் உடைச்சிருக்காங்க அதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலகட்டத்துல ஒரே நோக்கம் பிரிசெப்டர் ஆகணும், நான் பிரிசெப்டர் ஆகணும், நான் பிரிசெப்டர் ஆகணும். அதெல்லாம் மறந்துடுங்க. அது அவருக்கு தெரியும் எப்ப ஒருத்தர் பிரிசெப்டர் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த மாஸ்டர் முடிவு பண்ணட்டும் அப்படின்ட்டு அடுத்து வர்றாரு. இப்போதுதான் நமது சகோதரி மிக அழகாக தும்மேரே பிதா, தும்மேரே மாதா, தும்மேரே பிராதா, தும்மேரே பெகன் என்று பாடினார். அதன் அர்த்தம் நீயே எனது தந்தை, எனது தாய், எனது சகோதரன், எனது சகோதரி என்பது. ஆனால் நமது குடும்ப வாழ்க்கையில் நிலைமை மிகவும் தலைகீழாக இருப்பதால் நாம் நமது சகோதரர்களை, சகோதரிகளை, பெற்றோர்களை மதிப்பதில்லை. இருந்த போதிலும் நாம் மாஸ்டருடன் ஒரு அழகான உறவு முறையை நிலைநிறுத்த விரும்புகிறோம். எப்படி இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு வார்த்தைகள் அதெல்லாம் வச்சு சொல்லி அவங்கள கேட்கக்கூடிய ஒரே தைரியம் நம்ம ராஜிக்கு தான் கேட்கிறாரு. நீ மாஸ்டர் நீதான் எங்க அம்மான்னு சொல்ற, நீதான் எங்க அப்பான்னு சொல்ற, ஆனா நீ உங்க அம்மா அப்பாவை எப்படி ட்ரீட் பண்றன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. உங்க அம்மாவை மரியாதை இல்லாம நடத்துற ஒரு ஆளு, உங்க அப்பாவை எதிர்த்து பேசிக்கிட்டு உங்க அப்பா எது சொன்னாலும் அவருக்கு அடிபணியாத ஒரு ஆளு, நீ உங்க அம்மாவா மாதிரி என்னை ஏத்துக்கிறேன், உங்க அப்பா மாதிரி என்னை ஏத்துக்கிறேன்னு சொன்னால் அப்ப எனக்கு நீ கொடுக்குற மரியாதை என்ன? இப்படி பார்த்து பாருங்க. நான் என்னுடைய மனைவியை எந்தவித மரியாதையும் இல்லாம நடத்துற ஒரு ஆளா இருக்கிறேன். மனைவிங்கிற இடத்துல காதலின்னு வச்சுங்களேன். அப்ப காதலிக்கு எந்த மரியாதையும் இல்லை அப்படின்ற மாதிரி நான் ஒரு சாவனிஸ்டா இருக்கிறேன். நான் மாஸ்டரை நான் காதலிக்கிறேன்னு சொன்னேன்னா அப்ப அப்ப அதே மரியாதை தானே அவருக்கும். பாரதியாருடைய பாடல்ல பாத்தீங்கன்னா, கண்ணன் என் காதலன், கண்ணன் என் சேவகன், கண்ணன் என் தலைவன், இப்படிலாம் அவர் வரிசையா சொல்லிட்டே வருவார். ஒன்னொன்னாகவும் பாவித்து அவர் பாட்டெல்லாம் பாடிப்பார். நாமளும் அது மாதிரி மாஸ்டர் தான் என்னோட அம்மா, நான் அப்படியே மாஸ்டரோட மடியில படுத்து தூங்கணும்னு எனக்கு தோணுது, ரைட்டு. அதே மாதிரி உங்க அம்மா மடியில போய் தலை வச்சு படுத்து அம்மா நீதான் எனக்கு எல்லாம்னு உங்களால ஒரு வார்த்தை சொல்ல முடியாது.
அவங்க ஒரு மூலையில முடங்கி கிடக்கிறப்ப விட்டுருவீங்க. இல்லைன்னா அவங்கள பார்த்து பயப்படுறீங்க. இல்லைன்னா அருவருப்படைறீங்க. இல்லைன்னா அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க வந்து மாஸ்டர் வந்து அம்மான்னு சொல்றீங்க. என்ன நியாயங்க? இப்ப நீங்க எதை சொல்கிறீர்கள்? ஒரு தாயின் மீது அன்பு செலுத்தாமல் அவரை மதிக்காத போது அத்தகைய ஒரு உறவு முறையை மாஸ்டரிடம் நீங்கள் தான் என்று என் தாய்னு கூறுவதால் என்ன பயன்? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க என்ன செய்யறீங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. உண்மையிலே நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் மாஸ்டரோட மெயின்டைன் பண்ண விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது சமூகத்துல அதே ரிலேஷன்ஷிப்பை பக்காவா பண்ணணும். பண்ணிட்டு அது மாதிரி இது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நீங்க சொல்ற அந்த பாவனைக்கே மரியாதை. இல்லைன்னா உங்க உள் மனசு எப்படி நினைக்கும் பாருங்களேன். நீயே எல்லாம் அப்படின்னு ஒருத்தரை இங்க சொல்லிட்டு அதே மாதிரி ரியல் லைஃப்ல இருக்கிற ஒருத்தரை நீ ஒண்ணுக்கு லாய்க்குள்ள நீ வேஸ்ட்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப ஒரே ரிலேஷன்ஷிப்புக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் நம்ம எடுத்தோம்னா அப்ப நம்ம மனசுதான் வெளிப்படையா இருக்கா, எளிமையா இருக்கான்னா சிக்கலா இருக்கு. அதான் அவர் ஆரம்பத்திலேயே சொன்னாரு, நீங்கள் எளிமையாக வாழ்ந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். எளிமைக்கு ஒரு எடுத்துக்காட்டும் சொல்லிட்டாருங்க. பெஸ்ட் வந்து உங்க ரிலேஷன்ஷிப் மாஸ்டரோட எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாஸ்டர் அவருதான் எனக்கு வந்து தலைவர் அப்படின்னா அலுவலகத்துல உங்க பாஸை நீங்க உங்க மாஸ்டரா பார்க்க முடியுதா? அலுவலகத்துல இருக்கிறவங்க பாஸை கண்ணாபின்னான்னு கேவலமா திட்டி அவர் எது சொன்னாலும் அவரை எதிர்த்து பேசி அவர் சொல்ற எந்த ஒரு திட்டத்துக்கும் ஒத்து போகாம இருக்கிற நீங்க மாஸ்டர் தான் என்னுடைய பாஸ் அப்படின்னு நினைக்க முடியுமா? என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? அவரு மாஸ்டரும் ஒண்ணா அப்படின்னா ரெண்டு பிளேனும் வேற வேற, ரெண்டு பிளேன்லயும் வேற வேற ஆட்கள் இருக்கிறாங்க. மாஸ்டர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீங்க ரெண்டு பிளேன்லயும் வேற வேற ஆட்கள் இருக்கலாம், வேற வேற மாதிரி இருக்கலாம். இங்க செயல்பாடு வேற மாதிரி இருக்கலாம், இங்க செயல்பாடு வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் ரெண்டையும் எதிர்கொள்றவங்க மனப்பான்மை ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிதானே சொல்லி ஆரம்பிச்சார். ஒரு ஒரு நீர்ப்பறவையோ ஒரு விஷயமோ தண்ணியை விட்டு வெளியில கிளம்பும் பொழுது அது ரெண்டு வெவ்வேறு பிளேன்ல ஒர்க் பண்ணுது. அது ரெண்டையும் கம்பேர் பண்ணாதீங்க, ஆனால் ரெண்டையும் அணுகிறவங்க மனப்பான்மையை ஒரே மாதிரி வச்சுங்கதான் சொன்னாரு. அப்ப தாய்ன்னு மாஸ்டர் நினைச்சுக்கிட்டு என்னுடைய தாயை வந்து இங்க வந்து ஒரே மனப்பான்மையில நான் அணுகல. என்னுடைய தலைவர்னு மாஸ்டரை வச்சுக்கிட்டு இங்க நிஜ வாழ்க்கையில என்னுடைய தலைவராக இருக்கிற ஒருத்தரை நான் வந்து வேற மாதிரி மனப்பான்மையில பாக்குறேன் அப்படின்னா என்னுடைய மனப்பிறழ்வு தானே அது. அப்ப அங்க எளிமை கிடையாது, தூய்மை கிடையாது, சிக்கல் இருக்கு. ஒரே விஷயத்த ரெண்டு விதமா பாக்குற சிக்கல், போலித்தனம் இருக்கின்றது. போலித்தனம் இருக்கிற இடத்துல எளிமை இருக்க முடியாது. எங்க இருக்கிற விஷயத்த எங்க கொண்டு வந்து சொல்லி ரெண்டையும் முடிச்சு போறார் மாஸ்டர்னு நம்ம பாக்குறோம். அது போன்றே உங்கள் தந்தை அல்லது நண்பர் உறவு முறையும் அன்பும் மதிப்புமற்ற அத்தகைய உறவு முறையை நீங்கள் எவ்வாறு மாஸ்டரிடம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள்? தாய் போலவேதான் தந்தை, அது போலவேதான் நண்பர். இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் நீங்க உலக வாழ்க்கையில அன்பு இல்லாமல் மதிப்பு இல்லாமல் போலியாக அல்லது அவர்களை பற்றி வந்து ஒரு தவறான எண்ணத்தோடு சும்மா பேருக்கு அவங்கள்ட்ட ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிட்டு அதே மாதிரியான ஒரு உறவு முறையை மாஸ்டரிடம் எப்படி ஏற்படுத்தி கொள்ள முடியும்? அது சாத்தியம் அல்ல. அதனால நீங்க முதல்ல மாஸ்டரோடு நீங்கள் ஒரு உறவு முறையை மதிப்பளித்து அதை மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சால் குடும்ப வாழ்க்கையில அதே உறவு முறைகளுக்கு நீங்கள் மதிப்பளிக்க தொடங்குங்கள். மாஸ்டருக்கு நீங்கள் அங்க வந்து மதிப்பளிக்கணும்னா இங்க உங்க கணவருக்கு மதிப்பளித்தாலும் இங்க நீங்க எந்த அளவுக்கு மதிப்பளிக்கிறீங்களோ அதே அளவு மதிப்பு தான் மாஸ்டர்கிட்ட நீங்க செலுத்துற அந்த உறவு முறையில இந்த மனசை எடுத்துட்டு போகும். இல்லைன்னா இதை போலியா நினைக்கிற மாதிரி அதை போலியா நினைக்கும். இப்போ ஒரு பெண்ணா நான் என்ன உருவகம் பண்ணிட்டு என்னுடைய கணவர் என்னுடைய மாஸ்டர் ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துல வைக்கிறேன். என் கணவர் எது சொன்னாலும் எதிர்த்து பேசுறேன், அவரை வந்து ரொம்ப மட்டமா நினைக்கிறேன். ஆனா மாஸ்டரை வந்து அந்த இடத்துல வச்சு என்னுடைய தலைவர்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். எது வரைக்கும் அப்படின்னா மாஸ்டர் நான் பார்க்காத வரைக்கும், அவரோட நெருக்கமா பேசாத வரைக்கும். பேசும் பொழுது மாஸ்டர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி எனக்கு பிடிக்கலன்னா இங்க இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்கதான் செய்வேன். ஏன்னா ரிலேஷன்ஷிப் வெவ்வேற, ஆனா மனப்பான்மை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா எட்டக்க இருக்கிற வரைக்கும் காட்டும். அதுக்கப்புறம் இங்க என்ன மனப்பான்மை இருக்கோ இது அங்க போயிடும். அவர் என்ன சொல்றாரு, இங்க இருக்கிற மனப்பான்மை என்கிட்ட வந்துடும், நான் கிட்டக்க வந்தேன்னா அதுக்கு முன்னாடியே என்கிட்ட இருக்கிற மனப்பான்மைய உன் ஃபேமிலிக்குள்ளார கொண்டு வா அப்படிங்கிறாரு.
ரொம்ப மைனூட்டான விஷயத்தெல்லாம் நிறைய விளக்க முடியாது. ஆனா நீங்க ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம், நான் என் மேல ஒர்க் பண்றேன், நான் வந்து கடுமையாக பயிற்சி பண்றேன். என்ன பயிற்சி பண்றோம்? நம்ம பயிற்சி பண்ண வேண்டிய விஷயமே இங்க இருக்கு, ரகசியமே இங்க இருக்கு. மாஸ்டரோடு இருக்கிற அந்த மனப்பான்மையை, மாஸ்டரோடு நாம் எந்த உறவுகளை எல்லாம் சித்தரிக்கிறோமோ, மாஸ்டர் என்னோட ஃப்ரெண்டுங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. மாஸ்டர் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா, உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை மாஸ்டர் மாதிரி பார்க்க முடியுதா? முடியல. அப்புறம் அவர் எங்கேருந்து வர முடியும்? அந்த பிளேன்ல அவரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா, இந்த பிளேன்ல யாரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறாரோ அங்கதான் மாஸ்டர் வந்து தன்னுடைய பரிமாணத்தை கொண்டு வர முடியும். இப்ப இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட அதே அளவுக்கு மரியாதையோடு, அதே அளவுக்கு சிநேகத்தோடு, இன்னும் அவர் சொல்றதெல்லாம் கேட்டு அவருக்கு சரிங்க, அவர் குடும்பத்துக்கு நான் டொனேஷன் பண்ணலாம் போக வேண்டாம். ஆனால் அந்த மனப்பான்மை, இங்கே ஒரு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னா அதே மனப்பான்மை இங்கேயும் கொடுக்க முடியுமா? அங்கேயும் கொடுக்க முடியுமா? பார்க்க வேண்டும். இதுல ரொம்ப சிக்கல்லாம் இருக்கு, நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம உடன்பிறப்புகள் நம்மகிட்டயே சொத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க. மாஸ்டரை வந்து என்னுடைய சகோதரராக நான் பாவிக்கிறேன், ஆனால் என்னுடைய சகோதரரை நான் எதிரியாக பாவிக்கிறேன். என்னங்க மனப்பான்மை? அவர் சொத்தை வாங்கட்டும், ஏமாத்துட்டும், அதுக்கு கோர்ட் இருக்கு, அதுல கேஸ் போட்டும், மாஸ்டர் விரும்பினால் அந்த சொத்து வரட்டும். அதுக்கு ஏன் நீங்க அவரை எதிரியா பார்க்கணும்? இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னா சகோதரர்கிட்ட இருந்து சண்டை போட்டு வாங்கின சொத்தை வேற இடத்தான் எவனோ பிடிங்கிட்டு போயிடுவான். மாஸ்டர் விரும்பினால் எல்லாமே உங்களுக்கு வரும். இது வந்து சோ இங்க நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும்னா, குடும்ப வாழ்க்கையில் உங்கள் உடன்பிறப்புகளை மதியுங்கள். அது எத்தனை சுயநலம் மிக்கதாக இருந்தாலும் அங்கிருந்துதான் நீங்கள் அன்பு செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நான் மதிக்கிறேன் என்ற எண்ணத்துல திருதராசன் எப்படி ஏன் மகனுக்கு சிம்மாசனம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டானோ அது மாதிரி சுயநலத்துல மூழ்கி விடாதீர்கள். ரெண்டையும் சொல்றாரு. சொல்லிட்டு அதுல எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்கு சொல்றாரு. ஒரு நாள் லாலாஜி தோன்றி ஸ்ரீ கிருஷ்ணரின் வம்சாவளி விட்டு போகாமல் இன்னும் நீடித்திருக்கிறது, அவரது ரத்தமும் இன்னும் சில குடும்பங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றார். இது 1944 விஸ்பர்ஸ்ல சொல்றாரு. கிருஷ்ணனுடைய பேரன் வழியில வந்த ஒருத்தர் இங்க அங்க இருக்கிறதாவும் அவங்களுடைய வம்சாவளி இன்னும் நீடிக்குதுன்னு சொல்றாரு. நம்ம 1944 விஸ்பர்ஸ் படிச்சோம். உடனே நமக்கு அது மேல ஒரு ஆர்வம் வருது. அது யாரு அந்த ஆளு, எங்க இருக்காங்க, கிருஷ்ணருடைய வம்சாவளி அங்க போய் பார்க்கணும்னு. இதே வந்து துரியோதனோட வம்சாவளி இருக்குன்னா போய் பார்ப்போமா? ராவணனோட வம்சாவளி இருக்குன்னா ஆகா எங்க இருக்காங்கன்னு போய் தேடுவோம்னா தேட மாட்டோம். ஏன்னா அந்த வம்சாவளிக்கு பெருமையே அந்த உயர் குலத்திலிருந்து, அந்த பண்புல இருந்து, அந்த உயர்வான நடத்தையிலிருந்து வந்த வம்சங்கிறதுனாலதான் பார்க்க ஆசைப்படும். அப்ப நம்முடையதும் அது போல ஒரு உன்னதமான உயர் பண்பு மிக்க வம்சமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அதிர்ஷ்டசாலிகள் யார் என்பதை தெரிந்து கொள்ள எனக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது. கௌரவர்களின் மரபினர் வழியில் ஒருவர் உயிரோடு வாழ்ந்திருந்தால் கூட அந்த மரபு வழி வந்தவர்களை தெரிந்து கொள்ளும் ஆவல் உங்களுக்கு இருக்குமா? ஒருவேளை அப்படி இருந்தா தயவு செஞ்சு அந்த மாதிரி உங்களுக்கு இல்லாம போகட்டும் அப்படிங்கிறார். நமக்கு நம்ம இப்ப அதையும் பாக்குற அளவுக்கு போயிட்டோம். நமக்கு வந்து வெறும் ஆசை மட்டும்தான், யாரை தேடி பார்க்கணுங்கிறது இல்லை. குலகாரனுடைய வம்சம் ஒண்ணு, அதுல ஒருத்தர் முடிஞ்சிருக்காரு. கௌரவர் துரியோதனனுடைய பேரனோட பேரன் இருக்கான்னா போய் பார்த்துட்டு வருவீங்க, வேணா பயப்படுவீங்க. ஒரு விஷயம், ஒரு சில பேர் அட்வென்ச்சர் வேற அதையும் பார்க்க போவாங்க அப்படின்ட்டு மாஸ்டர் சொல்றாரு. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆவல் உங்கள்கிட்ட வராமல் இருக்கட்டும் அப்படிங்கிறார். அவர்களை எதிர்பார்ப்போம் என்று நான் கூறவில்லை, ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரின் மரபு வழி வந்தவர்கள் மீது நாம் மிகவும் ஆர்வம் காட்டுவோம். ஆகவே நாம் அத்தகைய ஒரு உயர் பண்பை உருவாக்க வேண்டும். எத்தகைய உயர் பண்பைனா, நம்ம மரபு வழியில வந்தவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட பழகிறதுக்கு மக்கள் ஆசைப்படணும். சகஜமா இருக்க அபியாசி ஃபேமிலியா, அவங்க எங்க இருக்காங்க, இந்த ஊர்ல அபியாசி இருக்காங்களா, நான் போய் அவரோட பேசணும், அவரோட பழகணும்னு மக்கள் தேடுறாங்கன்னா எப்படி? அத்தகைய ஒரு உயர் பண்பை உருவாக்க வேண்டும். அதுக்கு ஒரே வழி சகஜ மார்க்கம் ஒன்றுதான். அதேதான் ஒரே ஒரு வழிமுறை. அதை நாம் முழுமையாக கடைபிடிப்போம். அப்ப நமக்கான சந்ததி, நம்முடைய குலம், நம்மளுடைய ஜெனரேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம தாத்தா பாட்டில இருந்து, நம்ம ஜாதியில இருந்து, நம்ம பிறந்த இடத்துல இருந்து வச்சுக்காதீங்க. சகஜ மார்க்கத்துக்கு ஒரே சந்ததி தான், நம்ம சகஜ மார்க்க சந்ததி. அதுதான் நம்முடைய மரபு. அந்த வழியில வர்றவங்களிடம் அதிர்வலை மட்டம், எனர்ஜி லெவல், வைப்ரேட்டரி லெவல் என்று நாம் அழைக்கின்ற அந்த மாற்றத்தை நிகழ்த்துற அற்புதம் சாத்தியமாகும். அப்போ ஒவ்வொரு அபியாசியும்
தான் போகிற இடங்கள்ல எல்லாம் அந்த அதிர்வலை மட்டங்களை மாற்றக்கூடிய அபியாசியாக இருப்பார். எப்பன்னா நம்ம எல்லாரும் முறையாக அந்த பயிற்சி முறையை கடைபிடித்து மாஸ்டர் சொல்ற வழியில வாழும் பொழுது மாஸ்டர்கள் தொடர்ந்து கூறி வருகின்ற அந்த மாபெரும் பணிவு, மகத்துவம் மிக்க தூய்மை மற்றும் உண்மையான சிரத்தையுடன் கூடிய மாற்றம் அப்போது சாத்தியமாகும். நம்ம மாபெரும் துணிவுங்கிறத பத்தி தான் கேள்விப்பட்டிருக்கோம். மாஸ்டர் மாபெரும் பணிவுங்கிற பணிவுலயே மாபெரும் பணிவு எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும்னா எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா ஒண்ணு தாஜி வந்து இப்படி கண் மூடி இப்படி வணக்கம் வைக்கிறப்ப நம்மளை பார்த்து கும்பிடும் பொழுது அதுதான் எனக்கு மாபெரும் பணிவாக தெரியும். அந்த மாதிரி ஒரு மாபெரும் பணிவு, மகத்துவம் மிக்க தூய்மை மற்றும் உண்மையான சிரத்தையுடன் கூடிய மாற்றம் அப்பொழுது சாத்தியமாகும். அத்தகைய அதிர்வலைகள் உட்செலுத்தப்படட்டும். அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு வந்து நமக்கு மாஸ்டர் அந்த மாதிரி ஒரு வைப்ரேட்டரி லெவல உள்ளுக்குள்ளார இன்சர்ட் பண்றாரு. அதுதான் அவருடைய பிரேயர். அவருடைய சங்கல்பம் எப்படி இருக்கு, பாபுஜியோட சங்கல்பம் எப்படி, ஓம் சாந்தி சாந்தி சாந்திங்கிறது மூலமாக 10 நியமங்களை கடைபிடிப்பவர்களுக்கெல்லாம் அமைதி சென்று சேரட்டும்னு சங்கல்பம் பண்ண மாதிரி இந்த புத்தகத்துல இந்த சொற்பொழிவை படிக்கிற கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் உள்ளுக்குள்ளார ஏற்பட வேண்டியது என்னங்கிற சங்கல்பத்துல தான் மாஸ்டர் முடிக்கிறார். அந்த சங்கல்பம் என்ன அப்படின்னா, நாம் அதை முழுமையாக கடைபிடித்தால் அதிர்வலை மட்டம் என்று நாம் அழைக்கும் அந்த மாற்றத்தை நிகழ்த்துகின்ற அற்புதம் நமக்குள் சாத்தியமாகட்டும். மாஸ்டர்கள் தொடர்ந்து கூறி வருகின்ற அந்த மாபெரும் பணிவு, மகத்துவமிக்க தூய்மை மற்றும் உண்மையான சிரத்தையுடன் கூடிய மாற்றம், அதுதான் வந்து எதிர்கால தலைமுறை அதுகிட்ட இருக்க போற விஷயம். என்னெல்லாம் இருக்காது அப்படிங்கிறத மாஸ்டர் இப்பதான் சொன்னாரு லூமினல்ஸ்ட. ஆனா நமக்கு என்ன சொல்றாருன்னா, எதிர்கால சந்ததி கிட்ட எப்படிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் இருக்க போகுதுன்னா, மாபெரும் பணிவு, மகத்துவமிக்க தூய்மை, உண்மையான சிரத்தை, இவற்றுடன் கூடிய மாற்றம் அப்போது சாத்தியமாகும். அதற்கான அதிர்வலைகள் நம் அனைவருக்குள்ளும் உட்செலுத்தப்படட்டும் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே இன்னைக்கு தியானத்துல வந்து அந்த மாதிரியான ஒரு வைப்ரேட்டரி லெவல் நம்ம இதயங்களுக்குள்ளார பெனிட்ரேட் ஆகி நம்மளை அது மாதிரி ஒரு பணிவும் தூய்மையும் சிரத்தையும் உள்ளவர்களாக மாற்றட்டும். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.